நம்மளோட பாப்புலேஷனில் இன்னொரு ரொம்ப காமன், மென்னுக்கும் சரி விமென்க்கும் சரி ரொம்ப காமனானது அப்படின்னா ஸ்கின் டேக்ஸ். ஸோ இந்த ஸ்கின் டேக்ஸை வந்து அதிகமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டு வருவாங்க. வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வாட்ஸுங்கிறது வேற, ஸ்கின் டேக் அப்படிங்கிறது வேற. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். வாட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரும். ஸோ ஒரு வைரல் கிருமினால் அது தொட்டாவோ, ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம இஃப் யூ ஹேண்ட்லிங் சில்ட்ரனோ அந்த மாதிரி இருக்கும்போது பரவுற தன்மை ரொம்ப உள்ளது. பட் டிபிஎன், அதாவது இந்த ஸ்கின் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பரவவே பரவாது. இது எதோட வெளிப்பாடு அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக் இண்டிகேஷன். ஆக்சுவலி இது நம்ம உடல் பருமன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்காவோ உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு தாத்தா பாட்டிக்கோ சுகரோ டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது அறிகுறி, இந்த பாடிஸ் வே ஆஃப் டெல்லிங் உங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டினியூஸாக வந்து அதிக கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் சாப்பிடும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இன்சுலின் சுரக்கிறதுக்கு கஷ்டப்படும். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கின்னோட, அதாவது இந்த ஹார்மோன் போய் இந்த ஸ்கின் டேக் உருவாக்குறதுக்கு கோட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிகிற ஒரு சின்ன சின்ன இந்த அண்டர் ஆர்ம்ஸில், கழுத்தில், தொடை இடுக்கில், இங்கே எல்லாமே வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கின் டேக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுறது. ஸோ இது ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ஸ்கின் டேகை எப்படி ட்ரீட் பண்ண முடியும், இது வராமல் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் டேக் வந்து தானாகவே வந்து ட்ரீட் பண்ணுற காமன் இன்சிடென்ட்ஸ் தான் நான் பார்ப்பேன். நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு ஹோமியோபதிக் ஆகட்டும், ஆசிட்ஸ் ஆகட்டும், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு ஒரு அசிடிக் பேஸ் க்ரீம் போடுறது, தானே சலூனில் போய் அதை வந்து பேர்ன் பண்ணிட்டு வர்றது, முடி கட்டி வைக்கிறது, இது மாதிரி நிறைய இன்ஃபெக்டிவாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இது வந்து ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் அணுகி யூ கேன் எனர்ஜி பேஸ்ட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லி அந்த மருவை வந்து ஒரு 5 நிமிஷத்து ப்ரொசீஜர் தான், அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இது அப்போ ரிமூவ் பண்ணிட்டா வராதா மேடம் கம்ப்ளீட்டாக அப்படின்னா அதே இடத்துல வராமல் இருக்கலாம். பட் இதே மாதிரி உணவு பழக்கமும் இதே லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதே இடத்துல இல்லைனாலும் பக்கத்தில் திரும்ப இந்த கண்டிஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இன்னொரு குவெஸ்ஷன் உடனே கேட்பாங்க, நான் சரியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறிட்டா இதெல்லாம் கொட்டிடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. வந்தது வந்து we will have to get it removed. அதுதான் மெயின். இன்னொன்று இந்த வாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ வரும் அப்படின்னா அதிகமாக தண்ணி புழக்கம் இருக்கிற ஜாபில் இருக்கவங்க, ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ், யூஸ்வலாக பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க, குக் பண்ணுற விமென், அதெல்லாம் கோயிலுக்கு அடிக்கடி வெறும் காலில் போயிட்டு வருவாங்க. அதாவது கோயில் மட்டும் இல்லை, இந்த வெட் பிளேசஸில் செருப்பு இல்லாமல் நம்ம ஸ்தலங்கள் போயிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து இந்த வைரஸ், அதாவது காமன் ஸ்விம்மிங் பூல்ஸில் இதெல்லாம் வந்து அந்த வைரஸ் நம்மக்கிட்ட வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று நம்ம எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் இன்டாக்டாக வச்சுக்கணும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி வந்து இயல்பாகவே குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அந்த வாட்ஸ் வர்றதுக்கு திரும்ப ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ இது எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிரேட் ஆஃப் வாட், எங்கே இருக்குது, எதில் இருக்குது, எவ்வளோ பெருசு இருக்குங்கிறது. சில பேருக்கு வந்து க்ரீம்ஸும் ஆயின்மெண்ட்ஸும் கொடுத்து இதை சரிப்படுத்த முடியும். சில பேருக்கு எனர்ஜி பேஸ்ட் டிவைசஸ், அதாவது காட்ரி அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சு ரிமூவ் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து மாத்திரையும் கொடுக்கணும், காட்ரியும் பண்ணணும், இந்த க்ரீம்ஸும் கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எதிர்ப்பு சக்திக்காக ஜிங்க் டேப்லெட்ஸ் கொடுக்குறது வழக்கம். ஸோ கொஞ்சம் நியூட்ரிஷியஸாக ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நம்ம இம்யூனிட்டி பெட்டராக இருக்கும்போது இந்த வைரஸ் கான்டாக்டில் வந்தாலும் வாட்டர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிற அந்த டெண்டன்சியை நமக்கு கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். தேங்க்யூ.